அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது கருப்பு உளுந்தில் உளுந்து களி எப்படி செய்யுதுன்னு நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இது பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. வாங்க இது எப்படி செய்யுது நம்ம இப்போ பார்த்துடலாம். இப்போது உளுந்து களி செய்கிறதுக்கு நம்ம தேவையான பொருள்லாம் என்னென்னு பார்த்துடலாம். 1/2 கிலோ கருப்பு முழு உளுந்து எடுத்துருக்கிறேன். அதுக்கு ஒரு முழு தேங்காயில் பால் எடுத்து வச்சுருக்கிறேன். 4 முட்டை, 2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் சாலியா, 100 ml பசு நெய் வச்சுருக்கிறேன். தேவையான அளவு நல்லெண்ணெய், 150 கிராம் நாட்டு சர்க்கரை வச்சுருக்கிறேன். தேவையான அளவு உப்பு வச்சுருக்கிறேன். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற உளுந்தை சேர்த்துடலாம். அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருக்கிற சாலியாவையும் சேர்த்துடுறேன். வெந்தயத்தையும் சேர்த்துட்டு இதை இப்போது நல்லா அரைச்சி எடுத்துக்கங்க. இப்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப கரகரப்பாக இல்லாமல் பார்த்துக்கங்க. முட்டையை இதில் சேர்த்துடலாம். முட்டையை சேர்த்துட்டு முதல்ல இதை கலந்துருங்க. அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலை இதில் சேர்த்துடலாம். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க. இப்போது இது எல்லாத்தையும் நல்லா கட்டி இல்லாமல் நம்ம கரைச்சி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், கட்டி இல்லாமல் இதை நல்லா கரைச்சி வச்சுட்டேன். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கங்க. நல்லெண்ணெய் சேர்த்துட்டு ஒரு தடவை கிளறி விட்டுருங்க. அடுப்பில் ஒரு இரும்பு கடாயை வச்சுருக்கிறேன். கடாய் நல்லா சூடானதும் இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற நல்லெண்ணெயை கொஞ்சம் சேர்த்துக்கங்க. கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கங்க. நம்ம ஊற்றின எண்ணெய் இப்போ நல்லா சூடு வந்துருச்சு. இப்போது நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்கிற உளுந்து மிக்ஸை இதில் சேர்க்குறேன். இந்த பாத்திரத்திலே 1/2 டம்ளர் தண்ணி எடுத்து இதில் சேர்த்துருக்குறேன். இப்போ இதை நம்ம கட்டி தட்டாமல் கிளறிக்கிட்டே இருக்கலாம். இதில் நம்ம சேர்த்துருக்கிற பொருள் எல்லாம் பார்த்திங்கன்னா லேடீஸ்க்கு ரொம்ப நல்லது. கொஞ்சம் திக்காக இருக்குது. இதில் நல்லெண்ணெயை சேர்த்து நம்ம கை விடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற நெய்யிலேருந்து 2 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். உளுந்து நல்லா வேகிற வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துட்டு இதை மாதிரி கிளறிக்கிட்டே இருங்க. இப்போது மறுபடியும் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்க்குறேன். இப்போ இந்த களிக்கு பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் மட்டும்தான் சேர்க்கணும். நல்லெண்ணெயும் நெய்யும் மட்டும்தான் சேர்க்கணும். மற்ற எண்ணெய்லாம் சேர்த்துறாதீங்க. இப்போ பார்த்திங்கன்னா உளுந்து நல்லா வெந்து வந்திருக்குது.
இதில் பார்த்திங்கன்னா நான் அரிசி மாவு எதுவும் சேர்க்கலை. இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு. கடைசியாக இதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. இப்போது உளுந்து எப்படி வெந்துருச்சு நம்ம பார்க்குறதுனா கையில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு இப்படி தொட்டு பாருங்கள், ஒட்டவே ஒட்டாது. கடைசியாக உங்களுக்கு தேவைக்கு தகுந்த அளவு சர்க்கரையை இது மேலே தூவிக்கங்க. இப்போது நம்ம உளுந்துக்களி ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உளுந்துக்களி ரெடி ஆகிடுச்சு. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. மறக்காமல் மேலே சர்க்கரை தூவி சாப்பிடுங்க. இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.